ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆன்சிபிள் நெஸ்டட் லூப்ஸில் நம்ம லேப் பேசிக்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா 6th டெமோ நம்ம பார்க்குறோம். லாஸ்ட்டு வந்து நம்ம 5th லேப் பேசிக்ஸ் வர இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 6th லேப் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு டைரக்டரி சீக்வன்ஸோட அட்வான்ஸ்டு இருக்குது. இதில் என்ன டைரக்டரி கோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து டைரக்டரி சீக்வன்ஸில் இது வந்து வித் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். இதுதான் நியூ லூப் டைரக்டரி. இந்த லூப் டைரக்டரியில் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்டார்ட்டு அண்ட் எண்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரைடுன்றது என்னென்னா, ஜம்ப் பண்ணி போகும். 10 இப்போ 100னா 10 20 30 14 பிரிக்கும். இப்போ இதிலே 1 போட்டிங்கன்னா 1 2 3 வரும். 5னா 5 5ஆக வரும். 5 10 15 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக இல்லாட்டி ஒரு ஸ்டாண்டர்டைஸாக பண்ணணும், ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த வித் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ் நீங்கள் லூப் டைரக்டரிஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சீக்வன்ஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இதை நான் ரன் பண்ணுறேன். பிளேபுக் ரன் பண்ணுறதுக்கு ஆன்சிபிள் -playbook டைரக்டரி சீக்வன்ஸ். பிளேபுக் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ டைரக்டரி ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டுருக்கு. எல்லாமே சேஞ்சுன்னு வருது. இதை நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரைடு ஈக்குவல் டு 10 கொடுத்தனால இங்கே 10 20 30 40 50 60 70 8 19 வருது. இப்போ நான் இதே வந்துட்டு இப்போ நான் இதில் 5 கொடுக்குறேன். திரும்பி ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 15 10 20 அந்த மாதிரி வரும். இது வந்து நான் 50 60 எல்லாமே ஆல்ரெடி ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். 10 10ஆக வச்சு அதை விட்டு இப்போ வந்து 85 95 65 55 45 அந்த மாதிரி இப்போ க்ரியேட் ஆகுது. இது இப்போ இந்த இது செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் SSH ANS node 1 -l root ls-altr போட்டு /home/james. இதில் பற்றி நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. 10 20 25 30 35 40 45 அது மாதிரி இந்த சீக்வன்ஸும் வந்துருச்சு. அது மாதிரி நம்ம அடுத்து க்ரியேட் பண்ணால் 5 5 சீக்வன்ஸும் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம டைரக்டரி சீக்வன்ஸ் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் மாதிரி சீக்வன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெமோ போவோம். இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வச்சு ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ அதோட கோட் இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹோம்ஸில் வந்து எக்ஸா சீக்வன்ஸ் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் %x போடுறேன்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே ஃபார்மேட் பண்ணி இப்போ இன்டிஜரில் வேணும்னா நீங்கள் %d போடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இப்போ இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 அண்ட் தென் ABCDEF அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எக்ஸாடெசிமல் காம்பினேஷன் வச்சு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. இப்போ நான் இது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சேம் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தேன்னா அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில். எக்ஸா சீக்வன்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 ABCDEF அந்த மாதிரி வந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கவுண்ட் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த YAML ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த YAML ஃபைலை பார்த்தீங்கன்னா வித் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ் டைரக்டிவ் யூஸ் பண்ணி கவுண்ட் ஈக்குவல் டு 5 அண்ட் தென் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா %d யூஸ் பண்ணுறேன். %dனா இன்டீஜரில் க்ரியேட் ஆகும். எப்படி ஃபோல்டர் நேம் க்ரியேட் ஆகும்னா கவுண்ட் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ் அண்டர்ஸ்கோர் %d.
ஸோ கவுண்ட் 5னால 5 ஃபோல்டர் மட்டும் கிரியேட் ஆகும் கவுண்ட் சீக்வன்ஸ் அண்டர் ஸ்கோரில். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். Ansible playbook count sequence. ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து SSH ans node 1 -l போட்டு ரூட்டில் ls-altr/home/james. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு 1 2 3 4 5. ஸோ இந்த 5 ஃபோல்டரும் கிரியேட் ஆச்சு. கவுண்ட்டு நான் 5 கொடுத்தனால. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாய்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ரேண்டம் சாய்ஸ் டைரக்டிவ் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் ரேண்டம் சாய்ஸில் வந்துட்டு லிஸ்ட்டு வேல்யூஸில் கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 லிஸ்ட்டு வேல்யூஸ் வந்து ஸோ ஒவ்வொரு தடவையும் ரேண்டமாக அந்தந்த ஃபோல்டரில் போய் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ரேண்டம் சாய்ஸ் ப்ளே புக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ans node 1 node 2ல் வந்துட்டு ஃபேஸ்புக், கூகுள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம் ரேண்டமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபேஸ்புக், கூகுள் வந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் வருது. ஸோ அகைன் இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் கூகுள் வந்து நோடு 1ல் இல்லை. ஸோ திரும்பி அது க்ரியேட் ஆகிருக்கு. நோடு 2 வந்து கூகுளில் இருக்குது. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ ரிமைன் அதே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ரேண்டம் சாய்ஸ் நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகிறேன். ஸோ இப்போ நான் பார்க்குறதுன்னா ஸோ டூ அன்டில் எப்படி நம்ம டேரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது ஆன்சிபிளில் யாமல் ப்ளே புக்கில். ஸோ அதோட பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரேண்டமாக ஒரு SSH கமாண்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு கமாண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எக்கோ போட்டு 1 + random %10 போட்டிருக்கேன் மாடுலஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் இந்த ஷெல் ஸ்கிரிப்டை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக ரன் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் ரேண்டம் அவுட்புட் வரும். ஸோ இந்த ரேண்டம் அவுட்புட்டோட வேல்யூஸ் வந்து நான் ப்ளே புக்கில் நான் கால் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ப்ளே புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் ப்ளேயில் வந்துட்டு ரன் எ ஸ்கிரிப்ட் அன்டில் வி ஹிட் 10 போட்டு ஸோ அந்த ஸ்கிரிப்டை நான் கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு தடையும் ரன் ஆகிட்டே இருக்கும் போது ஸோ 10 எப்போ வருதோ ஸோ அப்போ வந்து சக்ஸஸ் ஆகிட்டு சேஞ்சுன்னு வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு லூப் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹோஸ்ட்லேயும் போய் ஸோ இப்போ வெப் சர்வர்ஸில் 2 ஹோஸ்ட் இருக்குது. ஸோ Ansible node 1 node 2 இருக்குது. ஸோ Ansible node 1ல் ஸோ 10 ஹிட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். Ansible node 2க்கு போய் ரீட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ரேண்டமாக அந்த வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகின்றாக 10 வந்துச்சுன்னா ஸோ அங்கே ஸ்கிப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ரீட்ரைஸ் வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். ஸோ அன்டில் வந்து என்னென்னா நான் இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த வேறு வேல்யூஸ் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ ரிஜிஸ்டர் டாட் எஸ்டிடி அவுட் அதில் வந்து ஃபைண்ட் வந்து எஸ்டிடி அவுட்டில் வந்து 10 வருதான்னு பார்ப்பேன். ஸோ 10 வராத வர ரன் ஆகிட்டே இருன்னு சொல்லிட்டு அதான் நாட் ஈக்குவல் டு -1. ஸோ 0 வந்தால் ட்ரூன்னு அர்த்தம். ஸோ -1னால நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஸோ ட்ரூ ஆகிற வர ரன் ஆகிட்டே இருக்கும் இது. அது வர ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஸோ ரீட்ரை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ இதோட ரன் புக்கு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். Ansible playbook. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரீட்ரை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 10 வர வர ரீட்ரை ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நோட்டில். ஸோ ஒன்ஸ் 10 வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு சர்வர் போய்ட்டு அதுவுமே ரீட்ரை பண்ணிட்டே இருக்கும். சேஞ்சுன்னு வரும் இந்த இடத்துல. ஸோ லெட் சி. ஸோ இப்போ ans node 1 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 10 ஹிட் ஆகிடுச்சு போல் random.sh ஃபைலில் இருந்து அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது. இப்போ நோட் 2க்கு எப்போ ஹிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நோட் 2லையும் ஹிட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டில்.
ஸோ அவ்வளோதான். ஸோ இது 2 இதில் ஹிட் ஆனோடனே ஸோ லூப் போட்டு வெளில வந்துச்சு. ஸோ ப்ளே புக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம வந்து லூப் டைரக்டிவ்ஸ் ஆன்சிபிளில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.